செக் பண்ணிட்டு சொகுசு வாழ்க்கை இல்லைங்க. என்ன ஏங்க ஒரு ஏசி போட்டுக்கிறது சொகுசு வாழ்க்கைன்னு எவன் சொன்னா? அதாவது என்ன காரணத்துக்காக அவர் அதை சொன்னாருங்கிறது, என்ன காரணத்துக்காக சொன்னாரு? கலைஞரை பத்தி பேசுறதுக்காக கலைஞர் ஒரு கையை பிடிச்சிட்டு அவர் சாகும்போது அவர் சொன்னாராம், நீங்க தான் நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விருதுநகர் தொகுதியில தோக்கடித்த திமுக வந்து அவருக்கு ஒரு கூப்பிட்டு சொல்லுவார் அவரு. ஏங்க இல்ல நான் சும்மா நிப்பாட்டுங்க ஐயா, கொஞ்சம் நிப்பாட்டுங்க ஐயா. 67 தேர்தல்ல பெருந்தலைவர் அதுல தோல்வி விடுறாரு. பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு? கண்ணீர் வடிச்சாரு. இங்க பாருங்க, அவரு அதுக்காகத்தான் ஒரு சாதாரண ஒரு பையன் அங்க கொண்டு போய், அப்ப வந்து ஒரு மாணவர் தான், ஒரு சாதாரண தான் சீனிவாசன், அவரை தான் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. ஒரு பேருக்கு தான், ஃபார்மாலிட்டிக்கு தான். ஆனா அன்றைக்கு இருந்த அந்த கூட்டணி செல்வாக்குல மக்கள்கிட்ட இருந்த வெறுப்புணர்வின் காரணமா, காங்கிரஸ் கட்சியின் மீது இருந்த வெறுப்புணர்வின் காரணமா, ஏன்னா எலிக்கறி சாப்பிட சொன்னா, கப்பக்கிழங்க சாப்பிட சொன்னா, காமராஜரை பத்தி கருணாநிதி என்ன சொன்னாருன்னு இங்க பாருங்க தேர்தல். இங்க பாருங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரசியல் தான் நாங்க பண்றோமே தவிர அவியல் பண்ணல. அரசியல் ஆமாங்க, என்ன வேணாலும் சொல்லுவோம்ல, நடந்த நிகழ்வுகளை சொல்லத்தான் வேண்டியிருக்கோம். இங்க பாருங்க, அரசியல்ல எல்லாம் சகஜம், இது சாதாரணம். நீங்க அரசியல்ல இருக்கும்போது அதை சர்வ சாதாரணமா தான் எடுத்து கடந்து போகணுமே தவிர, அதை பத்தி நீங்க வந்து விழாவாரியா வந்து அதுல கண்ணு காது மூக்கு ஒரு உருவத்தை செஞ்சு வச்சுக்கிட்டு பேசினா அதுக்கு நாங்க பொறுப்பாகாது. கருணாநிதியை கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க தான் நாட்டை காப்பாத்தணும்னு சொன்னாரு, ஒரு மனசு கூசாம சொல்லுங்க. அன்னைக்கு இங்க பாருங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது எப்ப இங்க பாருங்க 71 தேர்தல்ல அவர் எங்க நிக்கிறாரு? நாகர்கோவில்ல நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நிக்கிறாரு. அன்றைக்கு யாரு முதலமைச்சர்? யாருங்க முதலமைச்சர்? கருணாநிதி முதலமைச்சர். அங்க எங்களுடைய கட்சியில இருந்து நாங்க வேட்பாளர் நிப்பாட்டல, பெருந்தலைவர் வெற்றி பெறணும்னு சொல்லி கலைஞர் அறிக்கை விட்டாரா? நாங்க அங்க அது முன்னாடியா லூசாயா நீ? என்ன பதிலு? இங்க பாரியா 67 தேர்தல்ங்கிறது நாங்க வந்து காங்கிரஸ் கட்சியின் மேல இருந்த அந்த கோபம்,